ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உழவர் தின வாழ்த்துக்கள். எல்லா விவசாய பெருமக்களுக்கும், விவசாயம் பண்ற உழவர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் சூப்பு போடுறதுக்கு. அதுபோக கொஞ்சம் வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு, தக்காளி சாதத்துக்கு போட்டுக்கிடலாம். நாளைக்கு தக்காளி சாதம் வைக்கணும். அதுக்கும் கொஞ்சம் மல்லி செடி இருக்குது. அது கூட இதையும் போட்டு என்ன செஞ்சிடலாம், நம்ம சட்னி அரைச்சிடலாம். அதுபோக வியூவர்ஸ், நேற்று ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். அங்கே என்ன பண்ணோம்னாக்கும், இந்த இட்லி பூச்செடியெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு ஒரு கட்டிங் குச்சி எடுத்து வந்திருக்கேன். அந்த குச்சி எல்லாத்தையும் எடுத்து, இதுக்கு முன்னாடியே எடுத்திருந்த குச்சி அப்படியே வாடாமல் இருக்குது, தழுக்கவும் இல்லை. அதனால் இந்த ட்ரைகோட் எருமரிக்கு வந்து வச்சுருக்கேன்ல, அதில் என்ன செய்ய போகிறேன், தொட்டு நான் வந்து இப்போ ஊனி விட்டுற போகிறேன். அதுக்கு தான் 3 தொட்டி வெண்டைக்காய் செடியெல்லாம் கொஞ்சம் வாடிருச்சு. புது வெண்டைக்காய் போட்டோம்ல, அதனால் இதை என்ன செஞ்சுட்டேன், இதை எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இதுவும் சிகப்பு கலர் தான். இதே என்ன செஞ்சு விட்ருவோம் நம்ம, இந்த ட்ரைக்கோட்டர்மி இருக்குல்ல, இது வந்து வந்து வேர் டக்குன்னு வர்றதுக்கு, அதுக்கு தான் இதை என்ன செய்கிறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே ஒரு தொட்டியில் ஊனி விட்டுருவோம். அடுத்து இதில் மஞ்சள் கலரு கிடச்சிச்சு. இது மஞ்சள் கலரு அப்படியே மொட்டோடையே இருந்துச்சு. அதை என்ன செஞ்சுட்டு வந்துட்டேன், நேற்று அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சரி கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால் சின்ன சின்னதாக என்ன செஞ்சு வந்தேன், கட் பண்ணி எடுத்து வந்தேன். எங்கே போனாலும் ஒரு சிசரை கொண்டு போயிடுறது. ஏதாச்சும் ஒரு செடி, அரிய வகை செடி இருந்தால் நம்ம முளைக்க வைக்கிறதுக்கு, அதை கட் பண்ணி எடுத்து வந்துடும் அப்படின்ட்டு கொண்டு போயிருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், சரி முளைக்க வைக்கணும் தானே எடுத்துகிட்டு போங்கன்னாங்க. ஏன்னா ஒருத்தவங்க சும்மா பறித்து பறித்து கீழே போடுவாங்கள்ல, அப்படி போடாதீங்கனாக்கா, நான் பறிக்க அப்படிலாம் செய்யலை, நான் வீட்டில் முளைக்க வைக்கிறது தான் கேட்கேன் அப்படின்னேன். சரின்னாங்க. சரி சின்ன கட்டிங்ஸ் என்ன செஞ்சேன், கட் பண்ணிட்டு இருந்தேன். இதே என்ன செஞ்சுட்டோம் நம்ம, இந்த இதில் வேர் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு, வேர் சீக்கிரம் விடுறதுக்கும் இதை என்ன செஞ்சுட்டு வச்சுருவோம். இது வந்து பர்பிள் கலர், நான் பர்பிளாக பிங்க் கலரில் இருந்துச்சு. அது பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, இந்த எட்ஜில் வந்து லைட்டாக கிராஸாக கட்டிங் போடணும். போட்டு நம்ம வச்சிட்டோம்னா சரி, நல்லா சிறப்பாக வந்துடும். இதையும் ஊனி விட்டுருவோம். அடுத்து ஒரு இது சிகப்பு கலரு, இந்த பாருங்க, இந்த முனையில் லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுருங்க பாருங்க கிராஸாக. இதை என்ன செஞ்சு விட்டுருணும், இதில் தடவிட்டு நம்ம ஊனி விட்டோம்னா சீக்கிரம் வேர் வந்துடும். அதுக்கு தான் வந்தது. இதை என்ன செஞ்சு விட்டுருவோம், இதில் இந்த தொட்டியில் ஊனி விட்டுருவோம். ஏன்னா இப்போ லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருக்கா, சிறப்பாக அப்படி என்ன செஞ்சு விட்டுரும், நல்லா வேர் பிடிச்சி வந்துடும். நம்ம எல்லாத்தையும் இதை காசு கொடுத்து ஒரு செடி போய் கேட்டால் 150 ரூபா சொல்கிறாங்க, பூ பூத்துருக்கிறத பார்த்து வாங்குறதுக்கு. நம்ம வந்து எளிமைய முறையில் இப்படி நம்ம என்ன செய்யலாம், இந்த செடியெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிடலாம். இது ஒரு மல்லிகைப்பூ குச்சி வாங்கி வச்சேன். அவங்க ஒருத்தட்ட இருந்து வாடெல்லாம் பார்ப்போம், தழுக்குதான்னு பார்ப்போம். இதுவும் 2 மல்லிகைப்பூ குச்சி தான், இதுவும் வாடாமல் தான் இருக்குது. அதையும் நம்ம என்ன செஞ்சு வைப்போம், ஊனி வச்சு பார்ப்போம். அதான் க்ரோ பேக் கிடக்கல, அதில் கூட என்ன செஞ்சலாம், மல்லிகைப்பூ நம்ம வளர விட்டுறலாம். வேர் பிடிச்சி நல்லா இலை வந்துருச்சுன்னா சரி, இதை நம்ம என்ன செஞ்சிடலாம், தனியாக க்ரோ பேக்கில் நட்டு விட்டுறலாம். எப்பவுமே தொட்டியில் ஏதாச்சும் ஒரு தொட்டியில் மண் போட்டு நிரப்பியே வச்சுருப்பேன். இப்படி எங்கேயா போனால் வந்தால் செடி கிடச்சிச்சின்னா நம்ம எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், இப்படி நட்டுக்கலாம். பாருங்கள் விவர்ஸ், 3யுமே என்ன செஞ்சு விட்டாச்சு, நட்டு விட்டாச்சு. இந்த ஓரத்தில் வந்து அவ்வளோ வெயில் அடிக்காது. அந்த ஓரத்தில் தான் என்ன செய்யும், வெயில் வராது தான். காய்கறி செடி ஃபுல்லாக அந்த ஓரத்தில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல அவ்வளோ வெயில் வராது. நம்ம வேர் பிடிக்கவும் கொஞ்சம் வெயிலில் முன்னாடி அழகாக பூக்க ஆரம்பிச்சுட்டு, வீட்டுக்கு முன்னாடி இந்த ரோஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ ஒரு 4 ரோஸ் இருக்குது. அதே நம்ம இப்போ என்ன செய்வோம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா மலர்ந்துருச்சு. அதனால் அதையும் இப்போ நம்ம எடுத்துருவோம். இந்த செடி நட்டோன்னு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்ருங்க. தண்ணி தெளிச்சு விட்டோம்னா தான் செடி நல்லா சிறப்பாக வரும். ஏற்கனவே மழை பெஞ்சு மண் ஃபுல்லும் ஈரமாக தான் இருக்குது. அதனால் நம்ம தண்ணி இது பண்ணல. இப்போ ஊனதுனால கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் வைக்கணும். வச்சா தான் டக்குன்னு வந்து உயிர் தண்ணி பிடிச்சி வளரும். அதுக்காகத்தான். இந்த பாருங்க விவர்ஸ், எல்லா கீரையும் தூக்கி கீழே வச்சாச்சு. நான் நம்ம அதில் க்ரோ பேக்கில் மண் போட்டிருக்கோம்ல, அது இன்னும் 2 நாள் ஆகணும். நேற்று ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் கழிச்சு
நாளைக்கு எடுத்து என்ன செஞ்சு விட்டுறலாம், அந்த இலையெல்லாம் உருவி கீழே போட்டுட்டு, செடிக்கு உரமா போட்டுறணும். கீழே போடக்கூடாது. செடிக்கு அடி உரமா போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு அந்த குச்சை மட்டும் ஊனோம்னா, நம்ம இந்த மேலே ஃப்ரெஷ்ஷான கீரை எடுக்கலாம். நான் கொஞ்சம் வெயில் வந்துரும்ல தை பிறந்துட்டாலே, அதனால அப்படி செஞ்சுக்கலாம். இங்க பாருங்க மாட்டு சாணம் தொழு உரம் போட்டோம்ல, போட்டால அங்க பாருங்க, பாவக்காய் கன்று, தக்காளி கன்று அப்படின்னு நெறைய எல்லா தொட்டிலையும் முளைச்சு முளைச்சு வருது. என்ன செய்யணும்னு தெரில. பார்க்கணும் கொஞ்சம் பெருசா வளர்ந்தோன்னையும், நம்ம கீழ கூட தரையில கூட எடுத்து விட்டுறோம். பாவக்காய் இந்த மாரி நெறைய பறிக்கலாம் அடுத்தாப்புல. இந்த பாருங்க ரோஸ் எப்படி மலர்ந்துச்சுன்னு பாருங்க. இந்த 2 ரோஸா, இந்த ஒண்ணு இருக்குது. இந்த ஒண்ணு இருக்கு பாருங்க. 4 ரோஸையும் இப்ப நம்ம என்ன செய்வோம், எடுத்துருவோம். இங்க பாருங்க வியூவர்ஸ். இந்த ரோஸ் நெறைய மொட்டு இருக்கனால தான் பூவ மட்டும் கட் பண்ணேன். அடுத்து மொட்டு இல்லல, அதனால பாருங்க கொஞ்சம் காம்பு நீளமா நச்சுட்டேன். இந்தா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி எடுத்தா தான் அடுத்து என்ன செய்யும், சைடு தளிர் நெறைய அடிக்கும். சைடு தளிர் அடிக்க ஆரம்பிச்சோனே என்ன செய்யணும், நம்ம இத தொட்டியில தூக்கி வச்சிரணும். அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு பூவெல்லாம் பூக்கட்டும்னு வச்சிருந்தேன். இன்னும் ஒரே ஒரு மொட்டு மட்டும் இருக்குது. அதுவும் பூத்துச்சுன்னா சரி, அடுத்தாப்புல இத தூக்கி நம்ம தொட்டியில வச்சிரலாம். இங்க பாருங்க இது வந்து 7 டேஸ் ரோஸ். எவ்வளோ சூப்பரா ஆனா கொடி மாரி வீசி போகுது. பெருசா வருது. நான் ஃபர்ஸ்ட் டைம் 7 டேஸ் ரோஸ் வளர்க்கனா, அதனால இப்ப தான் தெரியுது இது கொடி மாரி தான் போகும்னு. இந்த ஒரு மொட்டு இருக்கு பாருங்க. இதையும் கொஞ்ச நாள் பெருசு பெருசா நம்ம என்ன செய்யணும், பூக்கும்போது நல்லா பெருசா கட் பண்ணிட்டோம்னா சைடு தளிர் நெறையா வரும் அடுத்தாப்புல. இன்னைக்கு ஹார்வெஸ்ட் இதுதான் வியூவர்ஸ். 4 ரோஜா பூ, கொஞ்சோல முருங்கைக்கீரை சூப்பு வைக்க, கொஞ்சம் வெங்காயத்தாள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க. தேங்க் யூ.